ஐயா ராமசுப்ரமணிய, கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை விண்ணின்று விளங்கிய மெய்யினை எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நன்னுகின்றார் நான் தொழும் தெய்வமே. உங்களுக்கு ஒப்பான கருத்து தானே? எப்போதும் உங்களுக்கு ஒப்பான கருத்து. ஐயன் திருக்குறள் வள்ளுவன் சொல்கின்றான், என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டான். இப்போ சொன்ன மாதிரி அந்த குறளில் அதற்கு நான் அது குறளை சொல்கிறத விட அதற்கு மொழியாக்கம், ஒரு மனிதன் நன்றி மறந்தான் என்றால் அவனுக்கு இந்த உலகத்தில் அழிவுதான், வாழ்வே இல்லை என்ற பொருளை சொல்கின்றான். எவ்வளோ ஒரு ஆழமான கருத்து. நான் யாரையும் குறித்து சொல்லலை, பொதுவாக கேட்குறேன். அறம், அன்பு, இறை நம்பிக்கை, இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இறைநம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவனாகவும் இருக்கலாம். அவன் நன்றி மறந்தான் என்றால் ஐயன் திருவள்ளுவன் சொல்கின்றான், அவனுக்கு இந்த உலகிலே வாழ்வே இல்லை அப்படின்னு சொல்கிறான். எப்படி பார்க்குறீங்க? இதை சேர்த்து நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் நாம் இருக்க மாதிரி தோன்றது. ஏனென்றால் ஒரு கட்சி என்பது மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அதிமுக தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏராளமான தொண்டர் படையை கொண்டது, ஏராளமான நம்பிக்கைக்கு உரிய தலைவர்களை கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது அதிமுக அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு எல்லாருமே சேர்க்கணும். இப்போ கையில் பெரிய வலிமை இருக்குது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இந்த 5 விரலும் சேர்ந்து அந்த முஷ்டியை உயர்த்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த வலிமையை நாம் காமிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. நான் இது பல காலமாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன், எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பல முறை நான் இதை எடுத்து சொல்லியிருக்கின்றேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது நடக்காத. அது நண்பர் துரைக்கருணா அவர்கள் சொன்னது போல் எல்லாத்தையும் மறப்பது மன்னிப்பது அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கடுமையான முடிவை எடுத்து அதை நான் அப்படியே தான் தொடருவேன் அப்படிங்கிறதுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் சரியான ஒரு முடிவாக இருப்பதாக நான் பார்க்கலை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இந்த பெங்களூர்லேருந்து அவங்க வரும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அவங்களுக்கு கிடைச்சிது, எப்படி மக்கள் அவங்கள வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆளுமையாக தலைவியாக கொண்டாடினார்கள், அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் கூட இக்னோர் பண்ணிவிட்டு நான் இந்த தேர்தலில் நான் வந்து என்னுடைய பங்களிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி போன தேர்தலில் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் அதை வந்து ஒரு வீக்னஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு, இன்னும் இவங்களுக்கு வந்து யாருமே இல்லை, சப்போர்ட்டே இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு கொண்டு, அதுவும் அல்லாமல் தன்னை ஏற்றிவிட்ட அந்த ஏணியை உதைச்சி தள்ளுற மாதிரி அவர்களுக்கு ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நாம் பார்க்கின்றோம். திருமதி சசிகலா அம்மையாருக்கு எவ்வளோ கொடுமைகள் அந்த கட்சிக்காரர்களாலேயே நடைபெற்றதுங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். அது குறிப்பாக திரு இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் ஒரு பெருந்தன்மையோடு நமக்கு இந்த ஒரு பதவி அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்ருக்கோம், அது அவங்களால தான் அப்படிங்கிற அந்த நன்றி விசுவாசம் எல்லாம் இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இருக்கிறதா தெரியல, இன்னி வரைக்கும் தெரியவே இல்லை. ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நாங்கள் சேர்த்துக்க மாட்டோங்கிறது. பட் இது யார், அந்த ஒரு நம்ம தஞ்சாவூர் சைடில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழை ஆடினாலும் வாழைக்கு சேதம், முள்ளாடினாலும் வாழைக்கு சேதம் அப்படிம்பாங்க. ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் இது நீங்கள் அவங்கள தவிர்த்து விட்டு ஒரு அரசியல் நடத்துவது என்பது கடைசியில் இந்த அதிமுக என்கின்ற கட்சிக்கு தான் மிகப்பெரிய சேதமாக இருக்கும். குறிப்பாக இன்றைக்கி ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மிக அருமையாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு இப்போ அந்த ஒரு கான்செப்டில் அவங்க போயின்ட்டுருக்காங்க. யாராக இருந்தாலும் ஒரு 50 பேரை அவருக்கு தெரியும், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், அவரால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவங்களையும் சேர்த்துக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஷாலை போற்றி அவங்கள தன்னோட இணைத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் பெரிய லெவல்லையும் சரி கீழ் லெவல்லையும் சரி கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களையும் சரி எல்லாரையும் அரவணைத்து செல்லுகின்றார்கள். ஆனால் நமக்கு யார் உண்மையாக இருக்கின்றார்கள், கட்சிக்கு ஒரு பெரிய முதுகெலும்பு போல இருந்தவர்கள், அவர்களெல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்றைக்கி திரு இபிஎஸ் அவர்கள் பேசலாம். இன்றைக்கி கூட்டத்தில் கூடி பேசி எல்லாம் செய்யலாம். பட் உண்மையான தலைவர்களை நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா
அது எப்படி முடியும்? உதாரணமாக இப்போ இந்த நம்ம அம்மையார் அவர்களை நீங்கள் இக்னோர் பண்ணுறதுங்கிறது கடைசியில் அது வந்து மிகப்பெரிய கேடாக அந்த கட்சிக்கு தான் போய் முடியும். நாம் பெருமையாக கூட்டத்தில் நாம் ஜெயிச்சிடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு உண்மையான பவர் யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கின்றோம். இன்றைக்கி நாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்படுவது என்னென்னா, அவங்க வந்து தனியாக ஒரு 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 குழுவை வந்து டெஃபினட்டாக நிறுத்துவார்கள். ஏன்னா அரசியலில் என்னை இக்னோர் பண்ண முடியாது. அதாவது நண்பர் கருணா சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட்டு நான் எந்த கட்சியும் சேரலைன்னா கூட வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு முடிவை நோக்கி செல்கின்றார்கள் என்று தான் எனக்கு தோன்றது. உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வை அப்படி தான் தோன்றது. சரி. அதுவும் குறிப்பாக இன் பாலிட்டிக்ஸ் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பி ஆக்டிவ். கண்டிப்பாக. நான் எல்லாருக்கும் அப்படியே அவங்க செய்கிறதான் ரைட்டு நான் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ரெலவன்ஸ் எல்லாம் போயிடும். ரைட். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், அவங்க தான் அந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த தொண்டர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் டாப் டு பாட்டம் எல்லாரையும் தெரிஞ்சவங்க சசிகலா அம்மையார். அவங்க தான். அதனால் அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை மதிப்பு எல்லாம் இருக்கும், அப்படியே தொடர்ந்து இருக்கின்றதாகத்தான் நான் நம்புகிறேன். ஒரு டீம் இருக்குது. ஆகவே அவங்க வந்து ஒரு கட்டாயம் முடிவு எடுப்பாங்கன்னு நான் நம்புகின்றேன். அது எப்படி இருக்கும்னா, நிச்சயமாக ஒரு களத்தில் அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு கடுமையான எதிர்வினையாகத்தான் போய் முடியும். ஏன்னா அவர் வந்து கடுமையாக நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது வந்து திரு இபிஎஸ் அவர்களுக்கு அது முதல் கட்டமாக எடுத்துக்கிறேன், அது அவர் பிரச்சனையாக போய் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இவங்களுடைய அம்மையாருடைய முடிவு என்பது அது சரியாக அவங்களுக்கு தெரியும், அந்த களத்தினுடைய நிலவரம் அவங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவங்களுடைய முடிவு ஒரு சரியான முடிவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நம்புறீங்க நீங்கள்? ஆமாம். நண்பர் எல்லாம் கோஜென்ட்டாக கரெக்டாக பேசினார் ஜெகதீஸ்வரன் சார். ஆமாம். இருந்தாலும் கூட இன்றைக்கி களம் என்பது let us be very honest. வெரி குட். என்னென்னா பெண்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இன்றைக்கி மிகப்பெரிய அளவிற்கு டிஎம்கேக்கு போயின்ட்டுருக்கு. இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. போன தடவையே அவங்க 1000 ரூபா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க ஏடிஎம்கேலாம் 1500 ரூபா கொடுக்குறாங்க. மக்கள் யாரை நம்பினாங்க? 1000 ரூபா கொடுக்குறேங்கிற டிஎம்கே தான் நம்பினாங்க. ஆக இப்போ களத்தில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ், நான் தான் சொன்ன மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங், அடுத்தது எல்லா தரப்பு மக்களையும் அனுசரித்து எப்படியாவது கொண்டு வருது, கட்சிகளை கொண்டு வருது, இப்படின்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மள்கிட்ட இருக்கக்கூட பலத்தெல்லாம் நம்ம சரியாக யூஸ் பண்ணலைன்னா நமக்கு இருக்கக்கூடிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டர் பலம். அப்படியே பெரிய அளவுக்கு எக்ஸோடஸ்லாம் இல்லை, தொண்டர் பலம் பெருசாக இருக்குது. ஆனால் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய தகுதி திறமை இருக்கக்கூடிய தலைவர்கள், இவர் நண்பர் சொன்னது போல் உங்களுக்கு அந்த 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 சேரில் உட்கார்றதுக்கு ஆஸ் சீஃப் மினிஸ்டர் யார் காரணம்? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னை சுடும். நீங்கள் ஒரு திருக்குறள் சொன்னீங்க, நான் அதை சொல்லுகின்றேன். அற்புதம். அதனால நான் என்ன நீங்கள் தான் பெரிய இல்லை நான் ஒன்றுமே இல்லை. அது வந்து அது தெரிய வேண்டாமா? யார் உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, எப்படி நாம் வந்தோம்? அதனால் அதெல்லாம் இன்னும் இந்த சமயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு பார்க்கின்றேன். எவ்வளோ கொடுமைகள்லாம் அந்த அம்மாவுக்கு நடந்துருக்கு. கொஞ்சம் நீங்கள் ஒரு நன்றி விசுவாசம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளோ. ஒரு சின்ன உதாரணம் வரலாற்றில் பதிவு செய்யணும் ஐயா. இவரை அரெஸ்ட் செய்கிற நேரத்தில் தன் அன்பு சகோதரிக்கு எதிராக ஒரு வார்த்தைக்கு சொல், கடைசி வரை இந்த அரசின் மீது ஒரு வார்த்தை செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக சொல்லியிருப்பாரா? நான் பண்ணவே மாட்டேன். அது டெஃபினட்டாக அடுத்து பண்ணவே இல்லை. சந்திரலேகா ஐஏஎஸ் சொல்கிறார், ஒரு தாயை போல ஜெயலலிதாவை சசிகலாவை தவிர யாராலும் பார்த்து கொள்ள முடியாது. அப்சல்யூட்லி ரைட். மூன்றாவது, அம்மா இறந்து போயிருக்கிறாங்க போயஸ் கார்டனில், மதுசூதனன் தலைமையில் அவ்வளவு ஒரு நீண்ட கவலை, சின்னம்மா நீங்கள் தான் எல்லாரும் இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்ட செய்தி தானே? இதெல்லாம் இமேஜா? இதெல்லாம் கற்பனையா? இதெல்லாம் பொய்யா? சொல்லுங்க. இல்லை, அதை தாண்டி யார் அந்த இடத்துல இப்போ வரணும் அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் சில தவறு இழைச்சிட்டார். அவர் வந்து கட்சியை உடைக்கிற மாதிரி
ஒரு தவம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு போய் பண்ணதுங்கிறது ரொம்ப தவறான இது. அவர் அப்படியே கண்டினியூ ஆகியிருந்தார்னா கட்சியில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாருன்னா ப்ராபபிலி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அவரே திரும்பி வந்திருக்கலாம். ஆனால் அது நடக்கலை. ஆனால் இந்த சமயத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு சேலத்தை தவிர யாருக்குமே தெரியாத இருக்கக்கூடிய ஒரு மனிதரான இபிஎஸ் அவர் என்ன செஞ்சுருக்கணும்? அம்மா ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, இந்த கட்சி 100 வருஷம் இருக்கும், அதை கட்சி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு சபதம் போட்டு போனாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம மனசு நினச்சிக்க வேண்டாமா? நாம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோன்னா அதற்கு காரணம் யார் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தோன்னா இது எதுக்காக அவருக்கு ஒரு வன்மமான ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஏதோ நீங்கள் சொன்னாப்புல ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதோ அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றது. அதுதான் ஏன்னா மாற்றான் வழியும் தெரிய வேண்டும், தன் வழியும் தெரியணும். தெரியலன்னா அவன் எப்படி ஒரு டைனாமிக் தலைவன்? ஏதோ ஒரு சின்ன விஷயம் மதுசூதன் இருக்குன்னு ஐயா, உங்களுக்கு ஒரு சின்ன வரலாற்றை நான் சொல்லி உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா இறந்துருக்கும் போது சின்னம்மா நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ஆர்வி உதயகுமார் முதல் பேட்டி கொடுக்குறார் தொலைக்காட்சியில். நீண்ட கியூவில் நின்றாங்க பாருங்க அமைச்சர்மார்கள். அதில் எத்தனாவது வருஷத்தில் எடப்பாடி நின்றார் ஐயா? 18-20. நீங்கள் சொல்லுங்க, அது சொல்லுங்க. நான் 2வது வரேன் ஐயா, உங்கள்கிட்ட வரேன் ஐயா. சுருக்கமாக ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன். சொல்லுங்கள். இப்போ வரக்கூடிய சொல்லுங்கள் அந்த ஆய்வுகள்லாம், ஆமாம், எலெக்ஷன் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம், வெரி குட். குறிப்பாக இந்த ஓட்டர்ஸ் அவங்களுடைய ஆய்வின்படி கிட்டத்தட்ட 220 சீட்டு நெருக்கமாக டிஎம்கே இன்றைக்கி ஜெயிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக எங்கே இருக்க போகிறதுங்கிறதே தெரியல. ரைட். அப்போ நம்ம எதிரிகளுடைய வலிமை என்னங்கிறத நாம் பார்க்கணும், தன் வலிமை என்னங்கிறத பார்க்கணும், துணை வலிமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காமல் அவர் இன்னும் அப்படியே அதே கற்பனை உலகத்திலேயே அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்றால் இது எப்படி போய் முடியும்? இன்ஃபேக்ட் உண்மையான வலிமை, உண்மையான ஒரு ஸ்ட்ரென்த்துங்கிறது, நான் வந்து நண்பர் அந்த சொன்னது போல் என்னென்ன கெடுதெல்லாம் நடந்துங்கிறத நான் பேச விரும்பலைன்னு சொன்னேன். அவர் அழகாக சொல்லிட்டார். அதை இன்னும் ஒன்று கூட நம்ம ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்துவது கூட அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. இதெல்லாம் ரொம்ப அக்கிரமமானது. கண்டிப்பாக.